ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப்யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசி பேங்கோட பிளாட்டினம் சிப் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் விஷ் தாங்க. ஸோ அவங்க கமெண்ட்லேயும் சரி, என் இன்ஸ்டாகிராம் சேட்லையும் சரி, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பற்றி போடுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, அது முக்கியமாக கொஞ்சம் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த கார்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கா இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் கார்டு, அதாவது என்ட்ரி லெவல் கார்டுன்னு சொல்லலாம். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு உள்ள வராங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பெருசாக ஜாயினிங் ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவங்க இப்போ தான் ஒரு 10,000 20,000 சேலரி வாங்குவாங்க. ஸோ அவங்க மினிமமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு லிமிட் 10,000 20,000 இருந்தால் போகிறோம் அவங்களோட டெய்லி யூசேஜ்க்கு. ஸோ இந்த கார்டு அதுக்காக தான் போடுறேன். ஸோ நோ ஜாயினிங் ஃபீஸ், லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ ஓரளவுக்கு ரிவார்டு வரும். இது அந்த அளவுக்கு மோசமாக குறைச்சி இட போட்ட முடியாது. ஸோ இந்த கார்டில் ஃபீச்சர்ஸ் என்ன, வெல்கம் போனஸ் என்ன, பெனிஃபிட் என்னென்ன இருக்குது, ரிவார்ட்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த கார்ட் டைப் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு என்ட்ரி லெவல் பிகினர் கார்டு தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்த மாதிரி 10,000 15,000 நீங்கள் சேலரி வாங்கினாவே போதும், உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 lakhs வரைக்கும் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிடுங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஐசிஐசி பேங்க் சேலரி அக்கௌண்ட், இப்போ வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஐசிஐசி பேங்க் தான் டிஃபால்ட் சேலரி அக்கௌண்ட்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. சேர்ந்த ஒரு ஒரு அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பே உங்களுக்கு கார்டு அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. பிரச்சனையே இல்லை, ஓன் தலையாட்டினாவே போதும். ஸோ மற்ற பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஸோ 3 மந்த் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி ஸ்லிப் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 20,000 இல்லை 30,000 கிரெடிட் லிமிட்டோட கொடுப்பாங்க. இதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, அதனால தான் சொன்னது. சரிங்களா? ஆனுவல் ஃபீயும் கிடையாது. ஸோ ஜீரோ. ஸோ இந்த கார்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னாலும் அவசியமே கிடையாது. பட் நீ கார்டு வாங்கினா வருஷத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இல்லைனா ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஸோ அவங்க கார்டை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த கார்டை நான் சூஸ் பண்ண முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்குங்க. ஸோ இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சிபில் ஸ்கோர்ஸ் பெருசாக இருக்காது. ஒரு ஏஜ் ஆஃப் 27 28 அவங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி இப்போ தான் ஒரு எஜுகேஷன் லோன் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக சிபில் ஸ்கோர் ஏறி இருக்காது. ஸோ பர்சனல் லோனுக்கு போனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கி நீங்கள் கரெக்ட் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு டியூ மிஸ் பண்ணாமல் அழகா ஒரு 20% 30% ஆவரேஜ்லேயே அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் எங்கேயோ இருக்கும், கிரெடிட் லிமிட்டும் எங்கேயோ இருக்கும். நீங்கள் ஹோம் லோன்னு போனீங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் கிரெடிட் கார்டை நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் இருக்குது. ஓகே, ஸோ இதை தப்பாக யூஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து 10,000 லிமிட்லேயே வந்து நீங்கள் வந்து சும்மா ரொட்டேஷன்லேயே போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான எதிரியாகிடும் இந்த கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? இந்த கார்டில் வெல்கம் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. என்ட்ரி லெவல் கார்டு இல்லையா? ஸோ இதே ஃபெஸ்டிவல் டைமில் இந்த கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 500 ருபீஸ் அமேசான் வச்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த கார்டில் யூபிஐ சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பேசிக்காக இது ஒரு விசா அண்ட் மாஸ்டர் கார்டு. ஓகேங்களா? ஸோ விசா வேணுமா நீங்கள் விசா சூஸ் பண்ணிக்கலாம், மாஸ்டர் வேணாலும் மாஸ்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபினான்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 40.80%, அதாவது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 450 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மாசத்துக்கு 3.4%. ஸோ எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பில்லோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ். இது ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நிறைய கார்டில் இப்போ இன்சூரன்ஸ்க்கு யூட்டிலிட்டிஸ்க்கு டிவேல்யூ பண்ணிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த எம்சிசி அதாவது சொல்லுவாங்க மர்ச்சன்ட் கோடு, இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய கார்டில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சிஸ் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸும் சரி யூட்டிலிட்டியும் சரி உங்களுக்கு ஒன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. யூட்டிலிட்டி மீன்ஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் அன்றாடமாக ஒரு அத்தியாவசியம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் கேஸ் பில் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வாட்டர் பில் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை டெலிஃபோன் பில் அதாவது ப்ராட்பேண்ட் பில், இது எல்லாமே அத்தியாவசியத்தில் வந்துடும். ஸோ அதனால தான் அதை யூட்டிலிட்டிஸ் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு தடவை நீங்கள் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது ரீட்டைல் பர்ச்சேஸ் எதுவாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சிஸ்டம் வாங்க போய், அதாவது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இல்லை கிராசரிஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எது பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 பைசே, அதாவது ப்ளே பேக்னு ஒரு
கேஷ்பேக் ரிவார்ட் கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் மூலியமா தான் நீங்க ரெடீம் பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி போர்ட்டலே வந்துடும். நீங்க கவலைப்பட தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 100 ரூபாய்க்கு இவங்க 50 பைசா குடுக்குறாங்க இந்த இடத்துல. ஒரு 100 ரூபாய்க்கு இங்க 25 பைசா குடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப் டூ 15% டைனிங் பில் பெனிஃபிட் குடுக்குறாங்க. அக்ராஸ் த கண்ட்ரில ஒரு 2500 ஒரு ரெஸ்டாரண்ட் கூட பார்ட்னர் பண்ணி, அந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிராசரி பேமெண்ட்க்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு அதாவது ஒரு பில்லிங் சைக்கிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பேமெண்ட்டுக்கும் 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது ஓகே தான், ஃபைன். நீங்க வந்து கிராசரிஸ் வந்து மாசத்துக்கு 50,000 ரூபாய்க்கு வாங்க போறீங்க? இல்லையே! ஓகே தான். நோ இஷ்யூ. ஸோ எஜுகேஷன் ஃபீஸ் ஓகே ஃபைன். நீங்க வந்து ஒரு குவார்ட்டருக்கு ஒரு ரூ. 50,000 இல்ல ரூ. 20,000 அப்படி ஸ்பெண்ட் பண்ணா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட் வந்துருது. நல்ல விஷயம் தானே. நெக்ஸ்ட் பாருங்க 1% டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வரும். இப்ப எஜுகேஷன் ஃபீஸே நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி இப்ப ஸ்கூலோட சைட்லயே போய் நீங்க பேமெண்ட் பண்ணா இல்ல அவங்களுடைய பாஸ் மிஷின்ல பண்ணா பிரச்சனை கிடையாது. நீங்க இதே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் மொபைல் ஃபோன்பே இங்கலாம் போய் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1% சார்ஜஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. இப்ப ரீசெண்டா தான் அந்த ரூல் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கேட்டகரி. ஸோ மேக்ஸிமம் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் குடுக்குறாங்க. ஓகே தட் ஆல்சோ ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமா நீங்க பேமெண்ட் பண்றீங்களா பில்லுலாம் அதுவும் 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே குவைட் குட் ஃபைன். இங்க பாருங்க ரெண்ட் பே, ஃபியூல், கவர்மெண்ட் பேமெண்ட், டாக்ஸ் பேமெண்ட் இதுக்கெல்லாம் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸே கிடையாது. ஓகே. ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவங்களுடைய வெப்சைட்ல போய் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரிவார்ட் அதாவது கேஷாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல வவுச்சர் ஒரு மூவி வவுச்சரா இருக்கும், டிராவல் வவுச்சரா இருக்கும், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டா இருக்கும். அந்த மாதிரி வவுச்சர் நிறையவே இருக்கும். நீங்க போய் ஈஸியா ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் வேலிடிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5% போடுறாங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 500. நீங்க போய் ஒரு 1000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா 500 ரூபாய் சார்ஜே போட்டுருவாங்க. ஸோ அதனால ஏடிஎம்ல போய் நீங்க வந்து கேஷை வித்ட்ரா பண்றது அறவே கூடாது இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த மட்டும். ஓகே இது நல்ல விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீஸ் இருக்கு. ஸோ நீங்க போய் ரெடீம் பண்றீங்களா வவுச்சர் அப்புறம் கேஷா ரெடீம் பண்றீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் பிளஸ் டாக்ஸ் பிடிக்கிறாங்க. அதாவது ஜிஎஸ்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரிடம்ஷன். ஸோ ஒரு தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆக்சுவலா போத்தீஸ்ல போய் நான் வந்து ரெடீம் பண்ணியிருக்கேன் பாயிண்ட்ஸ். ஓகே ஸோ பே பேக் பாயிண்ட்ஸ் அதாவது எஸ்பிஐ அக்கௌண்ட்ல பே பேக் பாயிண்ட்ஸ்னு போய் அந்த போய் ரெடீம் பண்ணியிருக்கேன். பின்னாடி பேனர் ஒட்டிருந்துச்சு. ஸோ இந்த பே பேக் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரெடீம் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் வச்சிருந்தேன். ஸோ ஈஸியாக ரெடீம் பண்ணிட்டேன். ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பார்ட்னர் பிராண்ட்ல போய் ரெடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜீலானுக்கு வந்து அவங்க மாத்திருக்காங்க. ஸோ இந்த ஜீலான் வந்து ஒரு பார்ட்னர்டு ரிவார்ட் பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ அது மூலியமா கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பெஸ்ட் வவுச்சரா ரெடீம் பண்றதா உங்களுக்கு பெஸ்ட் அவங்களுடைய சைட்ல போயிட்டு அதாவது ஐசிஐசி சைட்ல. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ இந்த கார்டை வச்சு ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணினா ஒரு 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் 50 பைசா அதாவது 3.5% உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மட்டுமே பிடிப்பாங்க. அதனால ஃபாரின்ல போய் இந்த கார்டு யூஸ் பண்றதை மறந்துருங்க. ஃபியூல் சர்சார்ஜ். ஸோ 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் பண்றாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் வந்து 4000 தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க 4000 இருக்கணும் ஒரு நாள் டிரான்சாக்ஷன். மினிமம் வந்து 500. ஸோ பிட்வீன் 400 to 500 பிட்வீன் 400 to 4000 இதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜ். ஸோ 400 கீழே பண்ணீங்களா உங்களுக்கு சார்ஜ் பிடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் பம்ப்ல மட்டும் தாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிற மர்ச்சன்ட் சர்வீசஸ்ல மட்டும் தான் இது எலிஜிபிள். ஓகேங்களா? இதே வந்து இந்த பெட்ரோல் போடுறப்பையும் நீங்க 10,000 தாண்டணும். அதாவது கமர்ஷியலா போயிடும் 10,000க்கு மேல போட்டீங்கன்னா. ஓகே ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 10,000 வரைக்கும் சர்சார்ஜ் வேவியர் இருக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ். ஸோ இப்போ தான் ரிவைஸ் பண்ணாங்க. ஒரு மாசம் தான் ரிவைஸ் பண்ணி. ஸோ பிலோ 100 பார்த்தீங்கன்னா நில்லு. மீன் வந்து பிலோ 500 பார்த்தா நில்லா இருந்தது. இப்போ பிலோ 100 நில் ஆயிடுச்சு. டு 500னா 100 ரூபாய் சார்ஜஸ் லேட் பேமெண்ட் சார்ஜஸ்க்கு. இப்போ 501 to 5000 500. ஸோ அந்த மாதிரி பார்த்தா இருக்கு. நீங்க 25 to 50 போனீங்கன்னா 1000. ஸோ 50க்கு மேல போனா 1200. ஸோ இப்போ ஃபுல்லா ரீசெண்டா சேஞ்சஸ் பண்ணது தான். ஓகே இது வரைக்கும் ஒன்னா தான் இருக்கும். இதுக்கப்புறம் மாத்திருக்காங்க. 750 900 1000 அது போல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ நீங்கள் ஸ்வைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகிடும். அதாவது ஸ்வைப் மிஷின் பாஸ் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதில் வைஃபை எனபிள்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்கும். ஸோ ஜஸ்ட் போய் டேப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகிடும் பண்ணி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இல்லை 1000 தான் வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லிமிட் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அது 5000 மேலே அலோவ் பண்ணாதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சது பெஸ்ட். நான் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இங்க பாருங்க காய்ஸ் சாம்பிள் டிரான்சாக்ஷன். ஸோ உங்களுக்கு ரியல் டைம் டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே ஸோ அப்பதான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற புரிய வரும். இது வந்து நான் எல்லா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்டா இது பிகினர்ஸ் உண்டான கார்டுன்றதால நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க இந்த கார்டில் வந்து ஒரு ஏப்ரல் 10ஆம் தேதி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க ஒரு 2000 ரூபாய்க்கு. ஓகே ஸோ இந்த கார்டு வந்து பில்லு ஜென்ரேட் ஆகுது மாசம் 15ஆம் தேதினு வச்சுக்கோங்க. ஓகே மாசம் 15ஆம் தேதி. ஸோ பில்லு ஜென்ரேட் ஆயிடுச்சு 2000 ரூபாய். ஸோ நீங்க என்ன பண்றீங்க மினிமம் டியூ மட்டும் கட்டுறீங்க 15ஆம் தேதி. அதே ஏப்ரல் 15ஆம் தேதி மினிமம் டியூ 100 ரூபாய் கட்டுறீங்க. ஓகே ஸோ பேமெண்ட் டியூ டேட் பார்த்தீங்கன்னா மே 3. ஓகே மே 3 தான் பேமெண்ட் டேட்டு. இந்த டேட்டுக்குள்ள நீங்க 2000 ரூபாய் நீங்க கட்டல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஓகே இப்போதைக்கு 100 ரூபாய் தான் கட்டிக்கிறீங்க. ஓகே ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பண்றீங்க மறுபடியும் ஏதோ பர்ச்சேஸ் பண்றீங்க மே 7.
பில்லிங் டேட் முடிஞ்சு ஓகேங்களா மே 7 அதாவது பேமெண்ட் டியூ டேட் முடிஞ்சு மே 7 ஏதோ பர்ச்சேஸ் பண்றீங்க ஒரு 800 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க என்ன பண்றீங்க திடீர்னு உங்களுக்கு காசு வந்து மே 10ஆம் தேதி நீங்க ஒரு 1500 ரூபாய் பே பண்றீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க 2000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நீங்க 100 ரூபாய் தான் பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் 800 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்புறம் 1500 ரூபாய்க்கு ஏதோ பேமெண்ட் பண்ணிருக்கீங்க ஓகே அப்படி பார்க்கும்போது இப்போ 2000 1500 போச்சுன்னா இன்னும் ஒரு 500 ரூபாய் பெண்டிங் இருக்கா ஓகே இந்த 800 ரூபாய் வேற இருக்கா இந்த 100 ரூபாய் உங்களுக்கு கணக்கு கிடையாது அது வந்து மினிமம் டியூ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டின மாதிரி தான் கணக்கு இப்போ 500 ரூபாய் பிளஸ் ஒரு 800 ரூபாய் இங்க இருக்கு ஓகே இப்போ பாருங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க 45% ஓகே இது வந்து 40% தான் இந்த இடம் சாம்பிளுக்காக 45% ஓகே ஸோ இங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 2000 ரூபாய்க்கு போடுறாங்க 30 நாளைக்கு இந்த 30 நாளைக்கு ஓகேங்களா ஸோ இந்த 2000க்கு இந்த 30 நாளைக்கு உங்களுக்கு வட்டி போடுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடம் பாருங்க ஏப்ரல் 10ல இருந்து ஓகே ஏப்ரல் 10ல இருந்து மே 9 வரைக்கும் ஓகே மே 9 இங்க பாத்தீங்களா மே 9 வரைக்கும் போடும்போது 73 ரூபாய் 98 காசு போட்டிருக்காங்க இங்க பாருங்க 500 ரூபாய் ஸோ இங்க மிஸ் பண்ணீங்களா மீது விட்டீங்களா இந்த 500 ரூபாய் இந்த 500 ரூபாய் இந்த 6 டேஸ் ஓகேங்களா இந்த 6 டேஸ் மே 10ல இருந்து 15 வரைக்கும் ஓகே இந்த 6 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க ஓகேங்களா பாருங்க மே 10ல இருந்து 15க்கு 3 ரூபாய் 7 காசு ஸோ இந்த 800 ரூபாய் ஓகேவா நீங்க அந்த பில்லிங் ஜென்ரேட் டேட் முடிஞ்சு அதாவது அந்த பில் டியூ டேட் முடிஞ்சு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா 800 ரூபாய் இந்த 9 டேஸ் மே 7 இங்க தான் மே 7ல இருந்து மே 15 வரைக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு 8 ரூபாய் 88 காசு டோட்டலா பாத்தீங்கன்னா 86 ரூபாய் 56 காசு ஓகே ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி வேற இருக்கு ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்ஸ் நீங்க வந்து மினிமம் டியூ கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா ஸோ நீங்க எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஸோ அதனால நீங்க பேமெண்ட் டியூ டேட் வந்துச்சுன்னா கம்பல்சரி பேமெண்ட் டியூ பே பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கு மேலே போகாதீங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிடிம்ஷன் ஸோ ரிவார்ட் ரிடிம்ஷன் நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணி நீங்கள் ரிவார்ட் ரெடீம் பண்ணலாம் இல்லை ஐசிஐசி பேங்க் அவங்க வெப்சைட்ல போய் பண்ணலாம் உங்களுக்கு சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒரு வெப்சைட்ல காமிக்கிறேன் அதை பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவு டு ஆக்சஸ் த ஐசிஐசி பேங்க் கிரெடிட் கார்டு ரிவார்ட் ரிடம்ஷன் போர்ட்டல் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க லாகின் பண்ணிக்கிறீங்க ஓகே லாகின் பண்ணிட்டு இங்கே கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்கள் உங்களுடைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் காமிக்கும் ஓகே பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னு காமிக்கும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெடீம் நோ கொடுத்து ரெடீம் பண்ணிக்கலாம் இந்த இடம் உங்களுக்கு வந்து என்ன வவுச்சர் வேணுமோ அந்த வவுச்சர்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் வவுச்சராக இருக்கட்டும் ஒரு ஃப்ளிப்கார்ட் வவுச்சராக இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ரெடீம் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் ஐஃபோனு எலக்ட்ரானிக் வவுச்சர் இதெல்லாம் இருக்கு பாருங்க ஃப்ளைட் டிக்கெட் இது எல்லாமே புக் பண்ணிக்கலாம் ட்ராவல் லாஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் 25 பைசா ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க தனிஷ் கல்யாண் ஜுவல்லரிஸ் ஜாக்கி மாரியாட் குரோமா இந்த பாருங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸோ இந்த எல்லா வவுச்சரும் நீங்கள் பாருங்க இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க ஃப்ளிப்கார்ட் அமேசானு மிந்த்ரா ஸோ இந்த வவுச்சர்லாம் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து ஒரு நல்ல கார்டு தாங்க என்ட்ரி லெவல் யார் வரீங்களோ அவங்களாம் இது ஒரு பெஸ்ட்டான கார்டு தான் நான் சொல்ல முடியும் ஸோ மோஸ்ட்லி இந்த கார்டில் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அப்படி இல்லைனா வேற எந்த கார்டு டீட்டெயில்ஸ் அது வேணும் வேற எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில் வேணும் வேற ஏதாவது ஃபினான்ஸ் பற்றி பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அங்கேயே டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான வீடியோ வேணும் கார்டு பற்றியோ ஏதோ ஃபினான்ஸ் பற்றி உங்களுக்கு முக்கியமான வீடியோ வேணும்னா அதையும் நீ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் கன்சிடர் பண்ணி அதே வீடியோ போட பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்